ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல காவேரி வந்து யமுனாவுக்கு சாரி எடுத்து கொடுக்குறாங்க. என்னக்கா ஏதாவது விசேஷத்துக்கு போறோமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா, அவனுக்கு கல்யாணம்னு சொல்றாங்க. யமுனா வந்து ஷாக் ஆறாங்க. எப்படி அதாவது உனக்கு நிவின் கூட தான் கல்யாணம்னு சொல்றாங்க. யமுனா வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. குமரன் வந்து கடைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. கங்கா சொல்றாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷர்ட்லாம் போட வேணாம், உங்களுக்காக நான் ஷர்ட் வாங்கி வச்சிருக்கேன், அது போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாட்டி வந்து ஏன்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல, அன்னைக்கு அவர் கூட 2 பேர் போட்டோ எடுக்க வந்தாங்க, இதுக்கப்புறம் நிறைய பேர் அவர் கூட போட்டோ எடுக்கணும்னு நினைப்பாங்க, அவர் ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குமரன் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. விஜய் வந்து காவேரியை கேட்குறாங்க, நீ ஏன் இவ்வளோ கல்யாணத்துக்கு அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. உங்க வீட்டில் பேசலாம்லன்னு சொல்றாங்க. எங்க வீட்டில் நிவின் தான் மாப்பிள்ளன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க, நாள் கடந்துகிட்டே தான் போகும், யமுனா நம்ம கையை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அட்லீஸ்ட் நிவின் அப்பா அம்மா கிட்டயாவது பேசலாம்லன்னு சொல்லி கேட்குறாங்க. நிவினோட அம்மாவுக்கு தெரிஞ்சா போதும், அவங்க அண்ணன் பசுபதி கிட்ட சொல்லிடுவாங்க, அவன் நம்ம வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னங்க, உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, ஒழுங்கா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கு கொடுத்த ப்ராமிஸை வந்து காவேரி நினைச்சு பாக்குறாங்க. விஜய் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாரு, அவன் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு இழுத்துட்டு ஓட மாட்டானான்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன்றாங்க. அந்த பிளேஸ்க்கு யமுனா வராங்க சாரியோட. காவேரியும் விஜயும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் வந்து நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் போக சொல்றாங்க. விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீங்களே எனக்கு நல்லது பண்றீங்களேடி அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் காவேரி யமுனா வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க. விஜய் வந்து நான் வெளியில வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்கு, நீங்க கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கா, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூப்பிட்டு வராங்க. ஐயர்கிட்ட வந்து தேவையான ஏற்பாடுலாம் பண்ண சொல்றாங்க. தேங்க்யூ.